அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணாபகே ஹரோத்ஜயே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே ஹே ஷண்டமுண்டார்த்தனி நிஷேஷிகிருத பீஜதனுஷே நித்யே நிசும்பாபகே சும்பத் வம்சனி சங்கராதுரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே அருணமணி நிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருகதராவாசம் கட்கதத்தம் கபாலம் அனலநயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவனமாதம் ஸ்ரீதளம் மாரிரூபோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லறவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கலம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, துதிய திதி சாயந்தரம் 4:30 வரை இருக்குது. அதுக்கு மேல் திருதியை வருது. அவிட்ட நட்சத்திரம் காலையில் 8:12, பின்னாடி சதயம், சித்த யோகம். 2 நட்சத்திரத்துக்குமே சித்த யோகம் இருக்குது. ராகு காலம் எப்போதுமே வெள்ளிக்கிழமை 10 to 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று நாள் எப்படி இருக்கிறது, கிரகங்கள்லாம் இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்ப்போம். இதில் சூரியன், புதன், சந்திரன் மேலே போயிட்டார். அதனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். அதனால் மகரத்தில் இருக்காங்க அவங்க 2 பேரும். அடுத்து சந்திரன் கும்பத்துக்கு போயிட்டார். ஏன்னா அவிட்ட நட்சத்திரம்னா கும்பத்துக்கு போயிடுவார். அடுத்து சதயம் வரப்போகுது. அடுத்து செவ்வாய் அப்படியே அதிலே மிதனத்திலே இருக்கார். புதன் மகரத்தில் சூரியனோட சேர்ந்துருக்காரு. குரு பகவான் இப்போ ரிஷபத்திலே இருக்கார். அவர் சித்திரை 28 வரையும் அங்கே தான் இருப்பார். சுக்கிரன் இப்போ மீனத்துக்கு போயிட்டார். அவர் மீனத்துக்கு போய் உச்சம் பெற்றிருக்காரு. சனி கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கு, கேது கன்னியில் இருக்கு. அன்பான நேயர்களே, இந்த உங்களுக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த ஒரு நல்ல கிழமை, மங்களவாரம், வெள்ளிக்கிழமை, அன்னை தாயை வணங்க வேண்டிய ஒரு காலம் அது. அதனால் இன்றைக்கி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்று நல்ல நாள். மேஷ ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை செய்வார். இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். அதனால் அது ஒரு நல்ல அமைப்பு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். எப்போதுமே இந்த பாவ கிரகங்கள் சொல்கிறது அவங்களுக்கு 3, 6, 11 நல்லது. இந்த 3, 6, 11 அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல பலனை தருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த 2 கிரகமும் மேஷராசிக்கு நன்றாக இருக்கிறது. அதனால் மேஷராசி என்பவர்களே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காய நட்டுங்க, அவசரப்படாதீங்க. நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது என்றால் ஜென்மத்தில் இருக்கார் குரு. ஆனால் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு பலமாக இருக்கார். ராகு பகவான் 11, சனி பகவான் 10. 10 ஒரு பாவியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தொழில் நன்றாக இருக்கும் அப்படின்னு பேர். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம். இந்த ஜென்ம குருனால ஏதாவது பிரச்சனைகளை உண்டுவாக்க இடமாற்றத்தை கொடுப்பாங்க. இருக்கிற இடத்த விட்டு வெளியில் கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணால் போகலாம். இந்த மாதிரி ஒரு யோகம்லாம் நடக்கும். அடுத்து மிதுனராசி என்பவர்களே, அவங்களுக்கு கிரகங்கள் சரியா இல்லை. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவங்களுக்கு 5 கூடிய 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல தொழிற்சானத்தில் இருக்காங்க. தொழில் நன்றாக நடக்கும், நல்ல விரயமாக நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் அவங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை.
அடுத்து சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு சரியா இல்லை, மற்ற கிரகங்களும் சரியா இல்லை. பாய்க்கு கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்துக்குங்க, அவசரப்படாதீங்க. கெட்ட பேர் வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. இதான் உண்மை. அடுத்து கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். அதை விட சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் ரெண்டுமே உங்களுக்கு நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி 2 9 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 7ல் யாருமே இருக்கக்கூடாது. ராசிக்கோ லக்னத்தில் 7ல் எவரும் தீயர். ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றது ஒரு நல்ல அமைப்பு. நன்மையெல்லாம் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம்லாம் ஆகும். நல்ல காரியங்கள் அவங்கவுங்க வசதி தக்கபடி நல்ல காரியங்கள் என்ன பண்ணிக்கலாமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். துளாராசி என்பதிலே உங்களுக்கு அஷ்டம குரு, ஆனால் உங்களுக்கு ராகு 6ல் இருக்குது. அஷ்டம குரு காரியங்களை தடைப்படுத்தும். புதுசாக எதையும் செய்யாதீங்க. அதாவது பழசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்க, புதுசாக எதையும் செய்யாதீங்க, நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி என்பதிலே உங்களுக்கு அருமையான நாள். குரு 7ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி எல்லா காரியமும் நடைபெறும். எல்லா காரியமும் எல்லாருக்குமே நடக்காது, ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்கள் நடைபெறும். அதனால் பொறுமையாக கவனமாக நட்டுங்க, அவசரப்படாதீங்க. விருச்சிகராசி என்பவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, கோவப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக காய நட்டுங்க, நல்லதெல்லாம் நடக்கும். தனுசு ராசி என்பவர்கள திறமையானவங்க, நீங்கள் திறமை மிக்கவங்க, எல்லா திறமையும் இருக்குது. 7.5 எல்லாம் முடிஞ்சுது. இப்போ குரு பகவான் சரியில்லை உங்களுக்கு. அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். உடலிலே சற்று கவனம் தேவை. சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி 3ல் ராகு 4ல் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. ஜாக்கிரதையாக காய நட்டுமோ, நல்லதே நடக்கும். அதாவது மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அது ஒரு 1.5 ஆண்டுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த காலங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துவோம். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். ராகு 3ல் இருக்கார். சுக்கிரனும் 3ல் மறைவு இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்மஜனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கிரகங்கள்லாம் எதுவுமே நல்லபடியாக இல்லை. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் செய்வீங்க. உடனே இந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு உடனே செய்யணும்னா உடனே ஒருத்தர் வர சொன்னால் நாளைக்கு தான் போவீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்க திறமையை கொண்டு வாங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக வண்டி வாகனங்கள்லாம் மெதுவாக போங்க. எக்காரணத்தை கொண்டும் வேகமாக போகாதீங்க. அன்பான மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. வயதுக்கு தக்கபடி, அதாவது 30 வயதுக்குள்ளே இருந்தால் முதல் சுற்று, 30 தாண்டினா 2வது சுற்று, அதுக்கு மேலே 60 தாண்டிட்டா 3வது சுற்று, இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அவங்கவுங்க வயது படி 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் விரைய சனி, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல விரயங்களாக நடக்கும், சுப விரயங்களாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பதில் 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதியும் ஞானசம்பந்தர் பாடிய 11 பாடல் இருக்குது. அந்த 11 பாடலை சனிக்கிழமை தோறும் காலை மாலை பாராயணம் செய்யுங்கள். முடிஞ்சால் சனிக்கிழமை கோயிலில் போய் தீபத்தை போட்டுட்டு உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க. வீட்டில் சாயந்தரம் தீபத்தை ஏற்றி உட்காந்து பாராயணம் பண்ணுங்க, நல்லது, நல்ல காரியம் நடக்கும். இந்த கோளறு திருப்பதியத்தை நீங்கள் சனிக்கிழமை தினசரி பாராயணம் பண்ணாலே ரொம்ப நல்லது. அதனால் சனிக்கிழமை தோறும் காலை மாலை பாராயணம் பண்ணால் இந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. அர்ச்சனை பண்ணுறது வன்னி பத்திரம் கிடைச்சி அதனால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. வன்னி மரம்னு ஒரு மரம் இருக்குது. அது இலை இந்த வேலிக்கரை காத்தான விலையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது முள் இருக்கும், நிறைய கொக்கி மாதிரி இருக்கும் முள். அதனால் பார்த்து கவனமாக பறிக்கணும். அந்த பத்திரம் கிடச்சி நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். அதனால் அந்த சனி பகவானுக்கு அதுதான் நீலோத்பலம்னு ஒரு பூ இருக்குது. அது அவருக்கு ரொம்ப இஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நீலக்கடலில் பூக்கள் இருந்தால் அதை சாத்தலாம். இந்த காக்கரட்டையில் நீளமாக ஒரு பூ இருக்கும், அது கூட சனி பகவானுக்கு சாத்தலாம் அப்படின்னு சொல்லி. காக்கரட்டை பூ பூஜைக்கு ரொம்ப உகழ்ந்தது. வெள்ளை காக்கரட்டை, நீல காக்கரட்டை. வெள்ளை காக்கரட்டை ரொம்ப உகந்தது. அப்படிலாம் சில இந்த தும்பப்பூ விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதில் அந்த பகவானுக்கு சாட்டி அர்ச்சனை பண்ணி இந்த பகவானுடைய
ஆசி பெற்று நாம் நலமுடன் வாழணும். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் நேற்று இந்த எண்ணெய் ஸ்நானம் பற்றி நம்ம சொன்னோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமி பூஜைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த பௌர்ணமி விரதம்னு ஒன்று இருக்குது. இந்த விரதங்கள்லேயே பௌர்ணமி ரொம்ப உயர்ந்தது. ஏன் பௌர்ணமி உயர்ந்தது? நான் எதையும் புதிதாக எதையும் சொல்லலை, ஒருத்தர் சொல்லாததை நான் சொல்லலை, எல்லாரும் சொன்னது தான் திருப்பி மீண்டும் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக நினைவூட்டுக்கிறோம். அதனால் எல்லோரும் சொல்லியிருக்காங்க, பௌர்ணமி பூஜை பற்றி நிறைய பெரியவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த பௌர்ணமி பூஜையினுடைய மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பௌர்ணமி அன்று விழித்திருந்து நம்ம உடம்பில் அந்த நிலவனுடைய ஒளிப்பட்டால் 27 வகையான மின்காந்த அயன் சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்குது. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது அறிவியல் தந்த உண்மை, ஆனால் ஜோதிடத்துலேயும் இருக்குது. 27 விதமான மின்காந்த அயன் சக்தி நமக்கு கிடைக்குது. ஒரு மாதத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு கிடைக்குது. அதனால் நம்ம திருவண்ணாமலை எல்லோரும் நிறைய போகிறாங்க. இப்போ திருவண்ணாமலாம் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்சதுன்னா மாடியில் கொஞ்சம் நேரம் ராத்திரி ஒரு 11 மணி வரை மாடியில் இப்படி நடந்துட்டு இருக்கலாம். அந்த நிலவனுடைய ஒளி நம்ம உடம்புல படுற மாதிரி நடந்தோம்னா நமக்கு நல்லது, நோயினுடைய எதிர்ப்பு சக்தி வரும். அதனால் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே நோயினுடைய தாக்கத்தினால தான் நம்ம அவதிப்பட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். உட்காந்தா எந்திரிக்க முடியல, காலை நீட்ட முடியல, இப்படியெல்லாம் ரொம்ப அவதிப்படுறோம். கையை மடக்க முடியல, முழங்கால் வலி, மூட்டு வலி, பேக் வலி, அப்படிலாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இந்த படுக்கிற போது ஒரு கருத்து இருக்குது. இப்போ அந்த நிறைய படுப்பதற்கு சுகமான ஆசனங்கள்லாம் வந்திருக்கு. படுக்கிறதுக்கு மெத்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் மெத்தை எப்படி இருந்ததுன்னா இலவம் பஞ்சுனால தான் அந்த மெத்தைகள்லாம் இருந்தது. தலானியெல்லாம் இலவம் பஞ்சு. இப்போ என்னமோ பஞ்செல்லாம் அரைச்சி என்னமோ சொல்கிறாங்க. அது ரொம்ப உயரமாகவும் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் நேரங்களில் அமுங்கி போயிடுது, கரடு மூடாயிடும். அந்த மேடு பள்ளங்களை காட்டுது. அந்த மாதிரி மேடு பள்ளங்களை காட்டுற போது நம்ம அதில் படுத்தோம்னா பின்னாடி இந்த எலும்புகள்லாம் சுருங்கி விரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விலை உயர்ந்த மெத்தைகள்லாம் இருக்குது, நல்ல சுகமாக தூங்கக்கூடிய ஒரு மெத்தைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த காலத்துலேயும் அப்படி தான் பண்ணாங்க. வில்வெட்டு மெத்தைன்னு சொல்லுவாங்க, வில்வெட்டு தலானின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் மஞ்சு தான் இருக்கும். அப்படிலாம் இருப்பாங்க. இப்போ கோரப்பாயை விரித்து நம்ம படுத்தோம்னா, நமக்கு தரையில் கோரப்பாயை விரித்து படுத்தோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனுடைய கொஞ்சம் நேரமாவது நம்ம அந்த கோரப்பாயில் வாங்கி வச்சுருந்து அதை விரித்து விட்டு ஒரு 2 மணி நேரமாவது டெய்லி அதில் படுத்தோம்னா, இந்த மத்தியானங்களில் படுக்கிறது கூட பெட்டில் போய் படுக்காமல் கோரப்பாயில் படுக்கிறது நல்லது. இந்த மாதிரிலாம் அதே மாதிரி இந்த பௌர்ணமி நம்ம விழித்திருந்து நமக்கு இந்த சூரிய நிலவனுடைய ஒளி, அதாவது இந்த நிலவு என்ன பண்ணுதுன்னா பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுக்கிட்டேருந்து இந்த சக்தியில் நமக்கு வாங்கி கொடுக்குது. அந்த சூரியன்கிட்ட இருக்கிற சக்தியை வாங்கி நமக்கு அப்படியே மக்களுக்கு கொடுக்குது. அது எவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்து பாருங்கள். ஏன்னா 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. அதனால தான் அந்த நிலவுக்கு முழு பவர் அன்றைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அந்த முழு நிலவு என்று சொல்லுவார்கள். அதுவும் கன்னியாகுமரியில் பார்த்தோம்னா தகன்னு வருவாங்க. கிழக்க நிலவு இருக்கும், மேற்க சூரியன் அஸ்தமனமாகும். 2 நிலவு மாதிரி இருக்கும், 2 சூரியன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்னியாகுமரியில் அது மாதிரி வாய்ப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த இயற்கையினுடைய அமைப்புகள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெரிய அமைப்பு. கன்னியாகுமரிக்கு பௌர்ணமி அன்னைக்கு இதுதான் பெரிய அமைப்பு. கன்னித்தாய் அவங்களுக்கு அந்த பௌர்ணமி பெரிய விசேஷம். அதனால் இந்த பௌர்ணமியின் நான் கோயிலுக்கு போகும்போது நான் சொல்ல தேவையில்லை, எல்லோரும் நிறைய போகிறாங்க. திருவண்ணாமலையில் நம்ம பார்க்குற போது திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் வருது, இடமே இல்லை, அப்படிலாம் நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் கோயிலை காட்டுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்ம இரவு எல்லா காலங்களையும் நம்ம மாதம் பௌர்ணமிக்கு போக முடிஞ்சால் போகலாம், போக முடியலன்னு என்ன பண்ணுறது, இருக்கிற இடத்துல இருந்து இந்த பௌர்ணமி என்று அந்த மாதிரி நம்ம விழித்து பண்ணால் இந்த வெறுங்காலில் நடக்கிறதுன்னு ஒரு கருத்து சொன்னேன். அது ரொம்ப முக்கியம். அந்த அக்கு பஞ்சர் நேற்று கூட என்கிட்ட சொன்னார் ஒருத்தர். அந்த அக்கு பஞ்சர்னால் என்ன தெரியுமா அப்படின்னாரு. தெரியலையா அப்படின்னு. இந்த ஊசி மூலமாக குட்டி எடுக்கிறதுனாரு. அதை நான் நேற்றும் இந்த நாள் சொல்லியிருக்கேன். அந்த வெறுங்காலில் இந்த நாள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெறுங்காலில் நடக்கின்ற பலன்
அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதுக்கு பேர் தான் அக்கு பஞ்சர்னு பேர். இந்த அக்கு பஞ்சர் இங்கே தான் நம்ம நாட்டில் தான் உருவானது. இந்த அக்கு பஞ்சர் வைத்தியம் வந்து ஒரு நல்ல அருமையான வைத்தியம் அது. ஏன்னா அந்த அந்த ஊசி மாதிரி ஒன்று இருக்கும், அப்படியே அதை வச்சு அழுத்தி எடுக்கின்ற போது அந்த நரம்புகள்லாம் சுருங்கி விருங்கி விளைகிறது. அதனால் அந்த நம்ம ரத்த ஓட்டம் சீராக கிடைக்குது. ரத்த ஓட்டம் சீராக கிடைச்சா நமக்கு கை கால்கள்லாம் நல்ல பலம் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை, நீங்கள் வந்து ஒரு நல்ல பலன் அடைய வேண்டும். எல்லா அன்பர்களும் நலம் பெற்று இறை வழிபாடு செய்து நல்லருள் பெற்று நலமுடன் வாழ அன்னை அபிராமியை, அதாவது அபிராமி பட்டரை வந்து எல்லாரும் லூசுன்னு சொன்னாங்க. நல்லவர்களை பித்தன் என்று சொல்வார்கள் என்று ஒரு வழக்காடு மன்றத்தில் அந்த இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் சொன்னார். நல்லவர்கள் பூரா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன்னா அவர் பெரிய மாமேதை. அவர் இந்த ஜெயராஜுங்கிறவர் பெரிய மாமேதை. அவர் சொல்லியிருக்கார். அது சொன்னதுடைய கருத்து உண்மைன்னு பார்த்தா அந்த இவரை அபிராமி பட்டரை வந்து எல்லாரும் லூஸு பைத்தியம் அப்படின்னு அவர் கண்டாலே பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. ஏன்னா எல்லா பெண்களை பார்த்தோன்னா காலில் போய் விழுந்து, அம்மா தாயே, சின்ன பொண்ணாக இருந்தாலும் பெரிய பொண்ணாக இருந்தாலும் தங்கமாக விழுந்து ஒரு சிவாச்சாரியார் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். உட்காந்து தாயை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஆஹான்னு தன்னாலே சிரிப்பார். அப்போ எல்லோரும் லூஸ் தான் சொல்லுவாங்க. தன்னாலே சிரித்தாலே லூஸ் தான் சொல்லிடுவாங்க. தன்னாலே பேசிக்கிட்டு இருந்தாலே லூஸ் தான். அவர் யாரோட பேசுகிறாங்க, எந்த நிலையில் இருக்காங்கிறத சிந்திக்க மாட்டாங்க. அதனால் அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து குளிக்கவே மாட்டார். செடாமுடியே அழுக்கு வேடி தாங்க டிப்பார். அவர் காலையில் டீ குடிக்கிற போது என்ன பண்ணுவார்னா, ஒரு அலுமினிய டவரா மாதிரி வச்சுருப்பார். அதில் அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 டீயை கொண்டாந்து மொத்தமாக ஊற்றுவான். இன்னொரு அன்பர் ஒரு 50 கிராம் மிளகா இருக்கும், அதை அப்படியே பிச்சு காம்பெல்லாம் எடுத்துவிட்டு சின்ன சின்ன மிளகாயை பிச்சு அதில் கொட்டுவார். அப்படியே அந்த டீயை கலக்கி அந்த மிளகாய் 50 கிராம் மிளகாய், ஒரு மிளகாய் நம்மளால் சாப்பிட முடியுமா? நான் பார்த்துருக்கேன், தினமும் பார்ப்பேன் காலையில். ஏன்னா அது காலையில் எத்தனை மணிக்குன்னா 6-6:30 மணிக்கு இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடுவார். அவர் வந்து யாரோடையும் பேச மாட்டார். அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே போவார். அவர் வந்து நல்ல ஒரு அருள் பெற்றவர் தான் நான் நினச்சேன். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு, அந்த கோயில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருந்தார். அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அவர் இருக்கிற இடத்துல ஜெகஜோதியாக அந்த தீபம் அப்படியே ஜோதி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா அவரை அடித்து விரட்டிட்டாங்க அந்த ஊர் மக்கள். அதனால் அந்த ஊர் என்ன சிறப்பாகவே இல்லை. அவரை வச்சு அந்த ஊரில் காவந்து பண்ணி அவரை இருக்கிறதுக்கு வழிவகை கொடுத்து அந்த மக்கள் நல்லது அடையிறதுக்கு அந்த ஊரில் புரிஞ்சிக்க முடியல. அவரை வெட்டிட்டாங்க. எங்கேயோ இருக்காருன்னு சொன்னாங்க. அவர் இருக்கணும். ஆனால் அவரை பார்த்தா எப்படி இருப்பாருன்னா சுகாதாரமாக, அவருக்கு சுகாதாரம் எதுக்கு அவருக்கு? அதனால் அவர் வந்து ஒரு புண்ணியவதி டெய்லி அந்த அவருக்கு மதிய சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. அந்த குடும்பம் இந்த நன்றாக இருக்கிறது. அவருக்கு இந்த மிளகாய் வாங்கி கொடுத்த குடும்பமும் டீ வாங்கி கொடுத்த குடும்பமும் நன்றாக இருக்கிறது. அடுத்தபடியாக இன்னொரு நண்பர், அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பீடி கட்டை வாங்கி கொடுப்பார். நிறையா ஒரு பண்டில் வாங்கி கொடுப்பார். 4-5 பீடி எடுத்து உள்ள வாயில் வச்சு பற்ற வச்சு எடுப்பார். இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அது மாதிரி அது வந்து அவங்களுக்கு பேர் ஞானின்னு பேர். இறையருள் பெற்றவங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பாடு கூட அவங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரிலாம் இறையருள் நமக்கு பெரியவங்க நிறைய தந்திருக்காங்க. அதனால் எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, நல்லவர்களை வந்து பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொன்னேன். அதனால் அபிராமி பட்டரை வந்து எல்லோரும் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் என்ன சொன்னார்? அமாவாசை அன்னைக்கு நிலவை வரவழைச்சு விட்டார். வரவழைச்சார்னா யாரால் வரவழைச்சார்? அன்னை பராசக்தினால், அபிராமினால். அவர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளோட பேசியிருந்தது தப்பாக சொல்லிவிட்டானே, அவனை நம்ம காட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய காதில் இருந்த தடாகத்தை கழட்டி தூக்கி மேலே வீசவும் அவர் காதில் இருந்த தோடு வந்து நிலவாக காட்சி தந்ததும், அது வந்து அமாவாசை அன்னைக்கு நிலவு வந்தது என்பது அது அபிராமி பட்டருக்காக வந்தது. அப்பேற்பட்ட ஞானிகள்லாம் வாழ்ந்த நாடு. அதனால் அன்பான நேயர்களை பௌர்ணமி என்று வழிபாடு செய்து நல்லருள் பெற்று இறையருள் பெற்று எல்லாம் வல்ல அபிராமி அருளால் எல்லோரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல தாய் அபிராமியும் தாய் துர்கா பரமேஸ்வரியும் தாய் மகாமாரி, இந்த மகாமாரி இருக்காங்களே, சீதளம் மாறிடுவோம். உஷ்ணமான உடம்புடைய அவள் நம்மகிட்ட இருக்கிற உஷ்ணத்தை பூரா அவள் வாங்கிடுவாளாம். அதனால் அவளுக்கு பேர் சீதளம் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாய் மகமாயி மாரியுடைய அருளாலும்
நம்ம எல்லாரும் நல்லவர்கள் பெற்று நலமுடன் வாழ பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.